x equal to root 2 plus root 3 எடுத்துக்கிறோம். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறேன். root 2 plus root 3 the whole square. அது a plus b the whole square ஃபார்முலா போடுறேன். இப்போ முதல் எடுத்தோடனே எனக்கு a ஸ்கொயர் இருக்கும். ஐ மீன் root 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 2 வரும். a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் root 3 ஸ்கொயர் பண்ணால் 3 வந்துடும். plus 2ab போடுவோம். அப்போ 2 into ab root 2 into root 3. இப்போ எனக்கு இது எல்லாமே ரேஷனல் நம்பராக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்படியே இந்த பூரா அந்த பக்கம் கொண்டு போயிடுவேன். ஸோ டிகிரி 2ன்னு சொல்லிடலாம். ஆனால் அகைன் வந்து எனக்கு இந்த மாதிரி வருது. அப்போ மறுபடியும் என்ன பண்ணோம்னா இதை நான் வந்து என்ன பண்ணுறது, எலிமினேட் பண்ணணும். ஐ மீன் ஸ்கொயர் ரூட்டை எலிமினேட் பண்ணணும், ஸ்கொயர் ரூட் இல்லாமல் ஆக்கணும். இப்போ அதுக்கு நான் மறுபடியும் என்ன செய்கிறேன்னா ஸ்கொயர் பண்ணுறேன். அதுக்கு ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பண்ணுறேன். இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிக்கிறேன். 2 + 3 5. 5 அந்த சைடு போகும்போது -5 மாறிடும். இப்போ x² - 5 = 2 √6. இப்போ ஸ்கொயர் பண்ணணும். இந்த பக்கம் 5 வச்சுக்கிட்டே ஸ்கொயர் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி தான் ஸ்கொயர் பண்ணணும். அப்போனா தான் நமக்கு இந்த பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. இப்படி இருந்தால் தான் √6 அது ஹோல் ஸ்கொயர் போடும்போது வெறும் 6 மாறிடும். இந்த √2 × √3ங்கிறதா √6. இந்த மாதிரி ரெண்டுமே ஸ்கொயர் ரூட்டாக இருந்தால் ரெண்டு நம்பரையும் உள்ள மல்டிப்ளை பண்ணி காமனாக ஸ்கொயர் ரூட் போட்டுடலாம். இப்போ இந்த பக்கம் மறுபடியும் a - b the whole square ஃபார்முலா போடுறோம். மேலே a + b the whole square போட்டோம். a - b the whole square. a² + b² - 2ab. x² the whole square x⁴ plus 5² - 2 × x² × 5. இந்த பக்கம் என்ன ஆகுனா 2 square root of 6 ஸ்கொயர் பண்ணுறேன். 2 ஸ்கொயர் வந்து 4ன்னு வந்துடும். √6 ஸ்கொயர் பண்ணோம்னா 6ன்னு வந்துடும். ஸோ 4 × 6. அப்போ நமக்கு இது சிம்பிளை பண்ணுறோம். இந்த பக்கம் 24 வரும். அதெல்லாம் சிம்பிளை பண்ணி முடித்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கொண்டு வரணும். இது ஒரு -10x² வந்துடும். x⁴ அப்படியே தான் இருக்கும். இங்கே ஒரு 25 இருக்கும், இங்கே ஒரு 24 இருக்கும். இந்த சைடு வரும்போது 25 - 24 1ன்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துடும் நமக்கு. இப்போ இதில் டிகிரி என்ன இருக்குன்னா 4. அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 4. இப்படி கேட்டாலும் சரி, இந்த மாதிரி கேட்டாலும் சரி, ரெண்டுக்குமே ஒரு ஆன்சர் தான். இந்த ப்ராக்டிஸ் பண்ணுற மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 ஸ்கொயர் ரூட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது போகணும்னா 2 தடவை ஸ்கொயர் பண்ணி ஆகணும். ஆனால் அதே நேரத்தில் வந்து நீங்கள் 5 இந்த பக்கம் வச்சுட்டு ஸ்கொயர் பண்ணால் மறுபடியும் அது கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா அகெயின் வந்து ஒரு 2ab டேர்ம் போடுவோம் இல்லையா, அது திரும்ப வந்துட்டு இருக்க மாதிரி வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணணும். 9th சம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க.